ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ வந்து மாமா அத்தை அவங்க எல்லாம் வந்து கிளம்ப போகிறாங்க, சென்னைக்கு கிளம்ப போகிறாங்க. ஸோ வந்து இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, எங்கள் அப்பா அம்மாவை கூட கிளம்புறாங்களாம். அதுதான் பண்ணேன். ஸோ வந்து எல்லோரும் ஃபுல் குடும்பமே இன்னைக்கு சென்னைக்கு கிளம்புறாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் லேட்டாக கிளம்புவோம். நான், மோனா, ஷாரன்னு, மௌலி, நாங்கள் 4 பேர் லேட்டாக போவோம். சம்பந்திஸ் அவங்க வந்து நாங்கள் ஜாலி பண்ணின்னு போவோம், நாங்கள் சீக்கிரம் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப போகிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அவங்கள வழி அமிச்சிட்டு நாமளும் அப்புறமா போகலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து சம்மந்திஸ் டே அவுட் மாதிரி எல்லாம் கிளம்புறாங்க இன்றைக்கி. என்னமே நம்மளெல்லாம் விட்டு போய் நிற்கிற ஜாலியாக ஓகே. ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து எங்களோட மூட்டைகள் எல்லாம் நாங்கள் அமிச்சிட்டு, உங்களோட பேக் எங்க லேப்டாப் பேக் அது வண்டி நான் எடுத்துன்னு வந்துடுறோம். ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு எல்லாரோட அண்ணாவோட லேப்டாப் பேக் எடுத்தாச்சு. எவ்ரிதிங் ரெடி. எஸ், 2 குடும்பத்தோட லக்கேஜ் காமிச்சு எங்கள் குடும்பமாக அனுப்புகிறேன், லக்கேஜும் அனுப்புகிறோமாம்மா. அது சீக்கிரம் பின்னாலே வந்துடும். சீக்கிரம் கிளம்பி வாங்க, நீங்க பொறுமையா தான் ஓட்டிட்டு வர முடியும். அவனுக்கு போட்டோ எடுக்கணும். ஓகே, சேம் மாமா. ஆ, செல்லகுட்டி பாய்டா, பார்த்து பத்திரமா வாங்க. அவனை சீக்கிரம் கிளம்புங்க, ஓகேவா? எதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இல்லை, கரெக்டாக 90s ரேவதி பார்க்குற மாதிரி இருக்குது. அதான் நீ எப்பவுமே பிங்க் தான் போடுறது, அது வேற விஷயம். இவங்க 2 பேரும் டிஃப்ரெண்ட் ஆக்குறாங்க இன்னைக்கு. ஜாலியா சரி எல்லா ஹாய் ஓனி உள்ள போடுங்க. ஆ, பாய் பாய், see you in சென்னை. see you in சென்னை. பாய் பாய் பாய். ஆ, ம், பார்த்து போங்க. ஆ, பாய் பாய். வர போ. கார் போய் இன்னும் 1 கிலோமீட்டர் போய் கூட காமிச்சிருக்கிற. நம்ம நெக்ஸ்ட் நம்ம போனோம். ரெடி அவங்க 2 பேரும். ஏய், 6 மணிக்கு ஆயிடுச்சு. நீ கிரீம் எல்லாம் போட்டு 6:30 ரெடி ஆயிட்டேன். என்ன எல்லாம் திரும்ப 10 திரும்ப 7:30 ரெடி ஆகல. சரிமாண்ணா, நீ ரெடி ஆகுறதுக்கு 2 ஹவர் ஆகும். சீக்கிரம். ஆ, நான் ஒரு 1 ஹவர் தூக்கத்தை போட்டேன். 1 ஹவர் தூக்கத்தை போட்டேன். எஸ், கொஞ்சம் லேட்டா போறேன். ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லோரும் கிளம்புற டைமில் இப்போ ஒன்று வந்து அன்பேக் பண்ணின்னு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உனக்கு தான். நீ போவான்னு வாங்கிட்டு வந்தேன்னு பத்துன்னு வர்றதுக்கு தான் இது. உங்கள் பிள்ளைக்கு தான் அது உட்காந்து வரணும்ல. சின்ன சிசுவை எடுத்துக்கிறது பேரு உங்க பிள்ளைக்கு தான் சொல்லி இது பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னா, இது டிராவல் பண்ணுறதுக்கு பெட் இது. ஓகேங்களா? இந்த மேடம் வந்து நம்ம கண்ணு பட்டுன்னு வர்றது. எவ்வளோ நேரம் மனுஷன் உட்காந்து வரும், என்னால் முடியாது. இது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வாங்கினா இது வாங்கி ப்ரொமோஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சொல்லிட்டேன், காசு கொடுத்து வாங்கிட்டு பாருங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்துக்குது. ஆமாம், எங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் காலையில ஏஞ்சி ரெடி ஆகிட்டு டயர்டாகுதுன்னு நிறைய அவங்க தூங்கி ஏந்து சாப்பிட்டு தூங்கியே ஏஞ்சிட்டாங்க. சாப்பிட்டாங்க, தூங்குனாங்க, சாப்பிட்டாங்க, திருப்பி ஏஞ்சாங்க. நான் வந்து 12 மணிக்கு 12:35 போறதுக்கு நான் வந்து 6 மணிக்கு ஏஞ்சிட்டான். ஃபேமிலி பர்சன் தான் கெட்டுணும். எவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு நானும் உங்களை மாதிரி தான் இந்த அந்த காலத்துல. நீ என்ன 6 மணி, நான் 3 மணிக்கே ஏஞ்சிருந்து உட்காந்துக்குவேன். ட்ரிப்பு போனோம்னா நான் இல்ல நார்மலாவே 6 மணிக்கு ஒத்தினா டேப் போட்டு வச்சுக்கலாம்ப்பா. தெரியலையே. ஓகே, என்னப்பா இது? ரெயின் கோட் மாதிரி அப்படியா? ஓகே, போங்க. அது காத்து இதுல ஃபிக்ஸ் பண்ணு. இது நாங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டோம். தலகாணியா? இல்ல, இது வந்து இங்க வரும். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆராய்ச்சி பண்றாங்க. ஃபேன் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் உட்காரு, இது ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணிட்டு வந்துடும். வெளியே குக்கர்ல சொல்லணும் வெளியே. ஓகே,
மௌலி வந்து அவனோட சாட்சி ஜெட்டி எல்லாம் சேர்த்து கரெக்டாக நான் எதையும் வச்சு போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பேண்ட் ஒரு டிஷர்ட் ஒரு ஜெட்டி வந்து 8 மாசம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. இது வச்சுட்டு போ. நான் இங்க எதையும் வச்சு போக மாட்டேன். இந்த வீட்ல ஏ ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்குவா. நல்ல ஷார்ட்ஸ் நல்ல ஜென்ஸ் அண்ணி தான் டாடி வந்து ரைட்டா கன்ஃபியூஸ் பண்ணுங்க. அது ஜீன்ஸ் வந்து எந்த ஜீனோ தான் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடும். மாத்தி வச்சா அப்புறம் இங்க வச்சு போட கிடைக்கவே மாட்டேங்குது. கண்டுபிடிச்சு குத்தம் தரேன். குத்தம் தானே. 8 மாசம் வச்சு கண்டுபிடிச்சு தரேன். போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. பெங்களூர்ல வெயில் அதிகமா இருக்குது. இல்லை பெங்களூர்லேயும் வரும். நான் வரும்போதெல்லாம் ஜில்னு இருந்துச்சா, ஆனா எனக்கு இங்க எரியல, சுடுது. அங்க எரியுது பட்டாலு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொட்டிடாத. இது வந்து கொடுத்துக்கிறாங்க ஃபில் பண்ணிட்டு. இந்த ஃபோன்ல கண்ணே தெரியலப்பா. அப்படிதான் பெட்டு மாதிரி இருக்குமா? யார் இந்த பெட்ல படுக்க போறா? இவங்க 2 பேர் தான் படுத்த மாட்டாங்க. 12 வோல்ட் சார்ஜர் என்னதான் அது போட்டுன்னு தான் போட முடியாது. இந்த ஓட்டை ஒன்று இருக்குமா அதுவா? இல்லைதான், அதை தான் பண்ண முடியாது. நம்ம உள்ள இருந்து பண்ண எடுத்து வர முடியாது. இதோ இங்கே பெட்டு கொடுத்துறாங்க தல்காணி. இப்படி ராஜா பகுத்தா பத்துதான் இருக்கீங்களா? உக்காளர் மாட்டீங்களா? இது ஸ்விம்மிங் பூல்ல போட்டு விளையாடுற மாதிரி இருக்கு. ஆமா, அது போடலாம் ஒன்னாவது. அந்த கேப்ல என்ன கீழே லக்கேஜ் வச்சுடலாம்ல? லக்கேஜ் ஆள்தா இல்ல இந்த கேப்ல அது வைக்கணும். என்னது இதோ வைக்கணும். அது தலகாணி தானே? தலகாணி இல்லை, அது கீழே வைக்கணும். நான் உருண்டுற போறீங்க. நான் உருண்ட மாதிரி கார் இருக்குல்ல. டெக்னிக்கல் இஷ்யூஸ். பெட்ல ஓட்டை இருக்கு. அது எவ்வளோ காத்தடிச்சாலும் அந்த ஓட்டையிலேருந்து காற்று போயிட்டே இருக்கு வெளில. சரி, இப்போ வந்து நம்ம வாங்கியும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்சுலேஷன் டேப் ரீஃபண்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க, ரிட்டர்ன் எதுவும். சரி, ஓகே, ஒன்ஸ் நம்ம இது டேப் ஒட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா நோ ப்ராப்ளம், கிளம்பிடலாம். ஓகே, லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம். என்னாச்சு? வருதா? குட் பாய். இன்னும் ஏத்துங்க. போய் டம்மு கிம்னு வச்சுட்டு போதும். இன்னொரு டேப் போட்டல இது மேல. அது பிடிக்கவே முடியல. போதுமா? போதும். ஸ்ட்ரிங்ஸ் போயிடுச்சு பாருங்க. காமெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு வழியா எத்தனை மணிக்கு 12:50க்கு வந்து கரெக்டாக காரை விட்டுருக்கோம். ஸோ 5:36 ஆயிடும் நம்ம போகிறதுக்கு. அது ஃப்ளாப் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆமா, அது வந்து ஆக்சுவலாக ஓகே நல்லா தான் இருக்கு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஓட்டை ஹோல்ஸ் விழுந்துருக்கு. அதனால அது நம்ம டேப்லாம் ஒட்டி பார்த்தோம். பட் ஸ்டில் அது வந்து ஏர் வந்துட்டே தான் இருக்கு. டைம் ஆயிடுச்சு நமக்கு. வேற இதுக்கு மேல நின்னோம்னா ரொம்ப லேட்டா போய் வாங்கி இமிடியேட்டா செக் பண்ணி அது பண்ணல. நம்ம கொஞ்சம் டைம் இல்ல. இருக்கும். மௌலி குடல் மைன் வாடா. தம்ஸ் அப் போட்டி. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு பாவம் எரியுது எனக்கு எதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு. அதனால இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கோம். அவங்க போய் எங்க போனாங்க தெரியல, கேட்டேன், மறந்துட்டேன். பாதி தூரம் போயிருப்பாங்க அவங்க. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிட் ஸ்டாப் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 40 மினிட்ஸ் கூட இல்லை, 30 மினிட்ஸ்லேயே ஒரு பிட் ஸ்டாப் போட்டோம். லன்ச் டைம் முடிச்சிடலாம். ஏன்னா அதுக்கப்புறமா நம்மளுக்கு கிடைக்காது. ஒஸ்கோட்டை தாண்டிட்டோன்னா அதோட ஆந்திராவில் என்ன கிடைக்கும்? அந்த 5 ஸ்டார் சிக்கனு அதை தான் கிடைக்கும். அது வேணாம், ரிஸ்க்கு. அதோட வந்து லஞ்சு முடிச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு சூடா கபுக்குன்னு எடுத்து யாரும் உழுக்குன்னு போட்டுருக்கூடாது. 2 பேரும் தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ நான் தான் சுட சுட எடுத்துட்டு வந்தேனே, தெரியலையா? வெந்துச்சா நாக்கு? தப்புனா தாய் இது எடுத்து வாயில போடு. ரைஸ் எடுத்து வாயில போடு. ரைஸ் எடுத்து வாயில போடு, அவ்வளோதான்.
நடுவில் வந்து தங்கச்சி நல்லா இருக்காவா? அக்கா அக்கா தெரியாத தங்கச்சின்னு சொல்லிட்டேன். அடுத்தா தரங்க ஒரு நாட்டி. ஷாரன் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். ஷாரனும் நானும் சாப்பிடல. ஏன்னா நாங்கள் வந்து லேட்டாக சாப்பிட்டு பழக்கம் எங்களுக்கு. அதுதான் நாங்கள் லேட்டாக சாப்பிடுவோம் லஞ்சு. நீங்கள் ப்ரோன்ச்சஸ் ஒரு மாதிரி. எஸ், பிரதர் அண்ட் சிஸ்டர் வந்து வர மாதிரி இருக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷாரன் ஒரு 10 நிமிஷம் யோசனை பண்ணிட்டு லேட்டு பிக்கப் ஆகி அப்புறமா சரி ஓகே ஒரு ரொட்டி அப்படின்ச்சு. அங்கே போய் நான் வாங்கின வரதுல ஏன் போட்டி போச்சாங்க. அவ்வளோ ரஷ்ஷுப்பா. இந்த பஸ்லலாம் போகிறாங்க தரமா, ட்ராவல் பண்ணி போகிறாங்க தரமா, நிற்க வச்சிடறாங்க, டைமிங் கொடுத்துட்றாங்க போல் அவங்களுக்கு. வந்து சண்டை போடுறாங்க, எனக்கு கொடு ஃபஸ்ட்டு, உனக்கு கொடு ஃபஸ்ட்டுன்னு. நம்மளுக்கு என்ன தரமா பண்ணாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு தெரிஞ்சிச்சானு தெரில. பில்லு அங்கேருந்து உள்ளே கொடுத்து அமிச்சிட்டாங்க. இவருக்கு அப்படியே கொடுத்தோம்ட்டு நான் கையில் கொடுக்கல பில்லு. சார் இவங்களுக்கு கொடுத்து அமிச்சோம் அப்படியே. கிளம்பலாமா கைஸ்? டைம் ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு. இல்லை இதுக்கு மேலே நீ பசின்னு கேட்டாலும் நீ ஏதோ கிடைக்காது. இல்லை உங்கள் அக்கா ஆல்ரெடி சொல்லிடுச்சு. இப்போப்பா எனக்கு தூக்க தள்ளுப்பா. இப்போ ஏசி போட்டுன்னு தூங்க வேண்டியது தான். ஆனால் அது பார்க்குறது பொம்மை மாதிரியே இருக்குதுல்ல குட்டி. இவங்களோட வாங்க வாங்க கைஸ். வெயில் அது இவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டோட சிம்பிள் மாதிரி. அது பசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து ரீச் ஆகிட்டோம். ஆயத்த நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வேலை முடிஞ்சிடும்னு பார்த்தா ஒன்றும் குள்ளம்மா. நான் ஹைட்டு குள்ள இல்லை, நான் ஷவர் பண்ண லைட்டு வரலையா. ஹைட்டுப்பா ஷவர் பண்ண இது அட்டாச் பண்ணுவாங்கல்ல, இது கீழே வந்துட்டுக்குது போல, இவ்வளோ இருக்குது போல. என் ஹைட்டுக்குன்னா கீழே குஞ்சுதான் கழிக்கணும். டாடி வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? 4:15 வந்துட்டீங்களா? அப்படி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குது. அங்கங்க நின்னோம் டீ குடிக்கிறதுக்கு. ஓகே, லஞ்ச் ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிட்டோம். லஞ்ச் எங்க மேம் சாப்பிட்டீங்க? தலப்பாக்கட்டி எங்க வருது? ஸ்ரீபெரும்புத்தூர் வந்துட்டு தான் சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே. ஆய் மம்மி, இவங்க இதுல ஷவர் பண்ணாலும் மாட்ட முடியலன்றாங்க. வெறும் ஹேண்ட் ஷவர் ஒர்க்காகும், டப்ல தண்ணி பிடிச்சிக்கலாம். நீங்க அந்த இது வராது, ரெயின் வராது. அதுக்கு எக்ஸ்டென்ஷன் ஒன் செட்டில் ஆகிட்டுக்கிறேன். அவ்வளோ காசை கொடுத்து வாங்கி சாப்பிட்டியா? வந்துட்டோம். அந்த பெட்டு பாரு, நம்மளுக்கு ஓபன் பண்ணோம். ஓபன் பண்ணி ப்ளோ அடிச்சோம். ப்ளோ அடிக்கிறேன், நானும் சாத்திரம் எடுக்கிறேன் பார்க்குறேன். அப்புறமா மௌலி கண்டுபிடிச்சிட்டான். என்னது பாப்பா இது? எந்த கிரேவி? ஆமாம், இங்கே நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ் தான். எப்பயுமே நூடுல்ஸ் போடுவாங்களாமா, இன்னைக்கு போடலையாம். அவரோட நேரம். இங்கே நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்லேருந்து எல்லாமே. இது வந்து வெஜிடேரியன் ஷாப். உனக்கு தோசை வாங்கினது ஏன்னா அங்கே வெஜிடேரியன் ஷாப்பில் வாங்கினா தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ன்ட்டு அங்கே வாங்கினேன். மாவு புதுசாக ஒரு மாவு வந்துருக்கு. பார்த்தியா, வாங்கிட்டு வந்துருக்கேன். மயிலை மாவு. நீ ஊத்துற அழகு பூவிதழ்கள் கொடுத்துருக்கேன் பாரு. நான் உங்ககிட்ட பூ மாதிரி ஊற்றணும். மாநில முதல்வர் மற்றும் மாவட்ட ஆட்சியாளரிடம் விருது பெற்ற மகளிர் குழு. ஓ, மகளிர் குழுவில் தயாரிக்கிற மாவா? இதெல்லாம் சூப்பராக இருக்குது, பேக்கிங்லாம். சரி ஓகே, சப்போர்ட் பண்ணுவோம். பாவம் அவங்களுக்கு. மம்மி அவங்க படுக்க போகிறாங்க. பாய், see you tomorrow. மாதிரி அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நாங்கள் கெஸ்ட்டு வரவங்கெல்லாம் செகண்ட் ஃப்ளோர் விட்டுருவோம். ஃபஸ்ட்டு டைம் வரவங்களுக்கு எடு டடி கண்ணாடி மாற்றி போட்டுங்கிற மாதிரி இருக்குது. மம்மிது அது. மம்மிது கண்ணாடி அது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம எல்லாம் செட்டில் ஆகி இப்போ வந்து நம்ம பேக் டு அவர் ரூம் வந்தாச்சு. இப்போ அந்த கோல்டன் ரூம், வேர் இஸ் தட் கோல்டன் ரூம்னா இப்போ நம்ம மம்மி டாடி வந்து கோல்டன் ரூமில் வந்து அவங்க வந்து மேலே ஆக்கியபை பண்ணி தூங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் அந்த ரூம். இங்கே வரவங்கெல்லாம் புதுசாக வரவங்களுக்கெல்லாம் தட் ரூம் இஸ் அவைலபிள் அவங்களுக்கு. சரி, இப்போ வந்து ஏசியோ போட்டாச்சு. மாமா சொல்லியிருப்பார் உங்களுக்கு, ஏசி போட்டாச்சு. வேறு உள்ள எங்களுக்கு கொஞ்சம் ஷவர் பிரச்சனைலாம் இருந்துச்சு, அதுவும் எல்லாம் சரி பண்ணியாச்சு. இனிமே எப்போ வந்தாலும் திஸ் இஸ் த ரூம். ஓகேங்களா? இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்மளோட பேபி ஷவர் வீடியோ வந்து சூப்பர். எல்லாரும் வந்து எங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் வந்து நல்லா எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லியிருந்தீங்க. ப்ளஸ் வந்து எனக்காக, பேபிக்காக, இவருக்காக எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ. அப்புறமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாட்டி ஏன் இன்வைட் பண்ணல, ஏன் வந்து யாருமே வரல அப்படின்னு கேட்குறீங்க. என்ன அப்படின்னா, சரி 7 நம்ம இதில் வந்து இந்த 5th month எல்லாம் இல்லை. சரி, ஓகே, அப்பா அம்மா ஆசைப்படுறாங்க அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த 5th month செஞ்சது. ஸோ அது பண்ணனால சரி நம்ம டேரெக்டாக 7th month பண்ணும்போது எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு அடுத்த வந்து நாங்கள் எல்லாரும் ஊருக்கு கிளம்புறோன்ற பிளான் வச்சிருந்தோம். அதனால வந்து சரி, அதனால யாரும் வேணா வீட்டோட கூட எப்படின்னா ஒரு இவங்க 4 பேர், நாங்கள் 4 பேர் அந்த ஃபேமிலி ஒரு. ஏன்னா இது வந்து இவங்க அப்பா அம்மா சைடில் வந்து அவங்க செய்கிறது இது. ஓகேங்களா? அதனால சரி, ஓகே, இல்லை லிமிட்டடாக நம்ம பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம நீங்களே பார்த்துருப்பீங்க செஞ்சது. சரி, ஓகே, நம்ம இன்வைட் பண்ணி இன்னும் பயங்கர கிராண்டா பண்ணலாம். 7th month பண்ணிக்கலாம். 5th month வந்து இது பண்ணிக்கலாம். ஆனா வந்து பாட்டி வந்து கூப்பிடலன்றது கூப்பிட்டோம். என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே நாங்க கிளம்புறதுனால பாட்டினால உடனே வந்துட்டு உடனே ரிட்டர்ன் அவங்க வீட்டுக்கு போறது வந்து கஷ்டம் அவங்களுக்கு. அது வந்து சரி வேணாம், அப்படி இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு தான் வந்து அவங்க வரல. மற்றபடி 7th month நம்ம எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணி கிராண்டாக செலிப்ரேட். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து வேறு, அதுதான் மெயின். இப்போ நீங்கள் பார்த்தது ஒன்லி சாம்பிள். ஓகேங்களா? அதுதான் மெயினாக பயங்கரமான ஒரு பிளானிங்கோட நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் இன்வைட் பண்ணி அதை நான் கிராண்டாக பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது வந்து அவங்கள இன்வைட் பண்ணோம் அதெல்லாம் இல்லை. இது வரும் வீட்டோட அப்படின்றதுனால என் ஹாப்பினஸ்க்காக. ஆமாம், அவ்வளோதான். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு அப்டேட்டு ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சாட்டர்டே. ஓகே, சாட்டர்டே ஷார்ப் 12 PM மதியானம் யார் யார் ஃபோனில் வந்து வார்னிங் அலாரம் வச்சுச்சு? யார் யார் ஃபோனுக்கு? ஆமாம், 12 தான் ஷார்ப் 12 o'clock. இப்போட நோட்டிஃபிகேஷன் 12 தான் நம்ம ஃபோனில் இருக்குது. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் 12 o'clock நாங்கள் வந்து வெளியே வரும்போதும் உயின்னு சொல்லிட்டு எல்லார் ஃபோன்லேயும் அடிச்சிச்சு. அப்புறமா தான் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தோன்னா தெரிஞ்சிச்சு, ஓகே இந்தியன் இதில் வந்து ஏதோ அவங்க வந்து ஏதோ வார்னிங் அலர்ட் இது வார்னிங்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னா இந்த இது வரும் அப்படின்னு எல்லா யார் யார் வந்து இந்த அலாரம் பார்த்து பயந்தீங்கோ, அப்புறமா யார் யாருக்கு வந்துச்சு யார் யாருக்கு வரல, அவங்கெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கும் தெரிய வரும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து வந்துக்குதான்ட்டுனால நம்மளுக்கும் தெரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே இருக்கும், அது கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.